சங்கத்தின் உருவாக்கம் பரந்து விரிந்த பூமிப்பந்தில் சொந்தங்களையும் நிலங்களையும் பிரிந்து சிதறிக் கிடக்கும் எம்மவர்களை புலத்தில் தமிழால் சொந்தங்களாக்கிட நொட்டிங்கத்தில் அனைத்து உறவுகளின் ஆதரவுடன் வைகாசி 2018 தமிழர் நலன்புரிச் சங்கம் நொட்டிங்கம் சேர் உருப்பெற்றது. இலச்சினை எம்மிடம் மருகிப் போன ஒற்றுமையை வலியுறுத்தும் நோக்கில் கரங்கள் பல கோர்த்து எம்முயிர் தமிழ் சேர்த்து வடிவமைக்கப்பட்ட தமிழர் நலன்புரிச் சங்கம் நொட்டிங்கம் சேரின் சின்னம். கொடி பண்டைய தமிழ் மன்னர்கள் ஏந்திய கொடிகளின் சிவப்பு மஞ்சள் பச்சை வர்ணங்களை உள்ளடக்கி எமது சங்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தமிழர் நலன்புரிச் சங்கம் நொட்டிங்கம் சேரின் கொடி பதாகை உலகப் பொதுமறையை தந்த ஆசான் வள்ளுவரையும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முழங்கிய புரட்சி கவி பாரதியையும் தாங்கிய நலன்புரிச் சங்கம் நொட்டிங்கம் சேரின் பதாகை. ஒரு வெகுஜன அமைப்பில் உச்ச ஜனநாயகத்தை பேணும் அமைப்பு என்று எம்மை நாமே தோளில் தட்டிக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒவ்வொரு முடிவுகளையும் திட்டங்களையும் செயற்படுத்த நாம் இணைந்து கருத்தாடிய கூட்டங்களே சாட்சி. விவாதித்து செப்பனிடப்பட்ட திட்டங்களே நம்மால் முன்னெடுக்கப்படும். அனைத்தும் திருக்குறள் சாட்சியாக வைக்கப்பட்டு விளக்கேற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்து அகவணக்கம் செய்வதற்கு எந்த கூட்டத்திலும் நாம் தவறியதில்லை. காரசாரமாக கருத்தாடினாலும் இறுதியில் கைகுலுக்கி விடைபெறும் களப்பண்பை பெற்றவர்கள் நாம். உதிர்க்கப்படும் வார்த்தைகளிலும் உச்ச பண்பை காத்தபடியே எம் கூட்டங்கள் நிறைவுறும். சங்கத்தின் முதலாவது கூட்டம் 2018 ஆண்டு ஆணி மாதத்தில் கூட்டப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை சங்கத்தின் நேரடி கூட்டங்கள், இணையவழி கூட்டங்கள் என அன்னளவாக 64 கூட்டங்களில் நாம் பங்கேற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். புதிய உறுப்பினர்களின் இணைப்பு. நமது சங்கத்தின் மகளிர் உறுப்பினர்கள் 2018 ஆடி மாதத்திலே நடைபெற்ற பாபிக்யூ நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கோயில் தேர் திருவிழா என ஓயாது புதிய உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களது பணி இன்றும் தொடர்கிறது. ஓர் அமைப்பின் பலம் என்பது அந்த அமைப்பு கொண்டுள்ள மகளிர்களின் எண்ணிக்கை, ஈடுபாடு இவற்றாலேயே தீர்மானிக்கப்படுகின்றது. வசந்தகால ஒன்றுகூடல். இயற்கையோடு இசைந்து வாழ்ந்த பழந்தமிழ் மாந்தர் நாம். வசந்த காலம் பிறந்ததென்று மகிழ்ந்து பசுங்கிளிகள் மொழி பேசி மரக்கிளைகளில் கொஞ்சி குலாவும் வாழ்வியல் கண்டு வந்தவர்கள். இளவணி காலத்தில் இன்பங்கள் இன்று எம்மை விட்டு தூரமாகி போன போதும் அந்த பெயதரும் பேரானந்தம் அளவற்றது. அதனால் என்னவோ மலர்ந்து சிரித்து நிற்கும் உறவுகளோடும் நாம் கூடி குதூகலிக்கும் நாளுக்கு நாம் வைத்த பெயர் வசந்தகால ஒன்றுகூடல். பட்டாம்பூச்சிகள் போல் எம் சிறார்கள் சிறகடித்து மகிழ கூடி குதூகலித்து பண்பாடு மறவாமல் பக்குவமாக பல நிகழ்ச்சிகள் நடாத்தி எண்ணங்களின் வண்ணங்கள் மேடையேற்றி இங்கு கொண்டாடுகின்றோம் வசந்த காலம். முதலாவது வசந்த கால ஒன்றுகூடல் 2019 சித்திரையில் கொண்டாடியிருந்தோம். இன்று நாம் ஒன்றாக கூடியிருப்பது சங்கத்தின் 5வது வசந்த கால ஒன்றுகூடல் ஆகும். படைப்பாளிகள் மதிப்பளிப்பு. நமது சங்கமானது தாயகம் சார்ந்த படைப்பாளிகளையும் படைப்புகளையும் இனம் கண்டு மதிப்பளிப்பதில் பின்னின்றதில்லை. அந்த வகையில் ஒருத்தி திரைப்படம், யாழ்ப்பாண பொது நூலகம் அன்றும் இன்றும் நூல் அறிமுக விழா மற்றும் ஈழத்து திரைப்பட கலைஞர் திரு வரகுணன் மதிப்பளிப்பு என இன்றும் தொடர்கிறது. காடு பராமரித்தல். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வரவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றா இளம் தென்றல் வரவேணும் என்றான் பாரதி. சுத்தமான காற்றே சுகாதாரம். காற்று மாசடைதலே உலகின் பெரும் தலைவலியாக மாறி வரும் காலத்தில் கிடக்கும் நிலங்களிலெல்லாம் மரங்கள் நடுங்கள் என்ற கோஷங்கள் எங்கும் கேட்கிறது. வனங்களின் தேவைகள் அதிமுக்கியமான வேளையில் நாம் என்றோ விழித்துக் கொண்டோம். கைகளில் கருவிகளோடு காடுகளை செப்பனிட்டு அவை சிறந்தோங்கி வழி பெருக்க சிறார்களும் பெரியோர்களும் சங்கமாக வனம் இறங்கி இன்றோடு பல வருடங்கள். நமது முதலாவது காடு பராமரிப்பு பணி
2019 ஆடி மாதம் ஆரம்பமாகியதிலிருந்து இன்று வரையில் அண்ணளவாக 30 தடவைகள் காடுகளை செப்பனிட்டுள்ளோம். சுட்டெரிக்கும் கோடையிலும், உடல் வெட்டி நடுங்கும் குளிரிலும், இளவேனிலும், இலையுதிர் காலத்திலும் வலுவாது நாம் செய்து வரும் இப்பணி வாழும் தேசத்தில் ஒரு வைரக்கல். ஆம், வாழும் தேசத்தில் ஒரு வைரக்கல். ஆர்ட் கிராஃப்ட். வாசலை நோக்கிய பார்வையோடு உறவினர்கள் வருவார்களா என்று யாரேனும் எம்முடன் இருந்து கதைப்பார்களா என்ற ஏக்கத்தோடு காத்திருப்பதே இங்கு இருக்கும் முதியோர் இல்லங்களில் வாழும் பல மூத்தோர்களின் நிலை. இந்த வேதனையை நாம் புரிந்து கொண்டவர்கள். அவர்களின் தனிமையை சிறிதேனும் குறைப்பதற்கு நாம் எடுத்த முயற்சியே ஆர்ட் கிராஃப்ட் ஒர்க் ஷாப். 2019 ஆண்டு ஐப்பசி மாதத்தில் முதியோர் இல்லங்களில் நாம் தொடங்கிய இப்பணியானது சிறார்களுக்குமாக விரிவாக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாம் முதலாவதாக நடத்திய முதியோர் இல்லத்தில் நாம் பெற்ற அனுபவங்கள் அற்புதமானவை. எமது சங்கத்தின் சிறார்களும் நாங்களும் இணைந்து மூத்தோர்களோடு இணைந்திருந்து சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டி மகிழ்ந்த தருணம் ஒன்றை எமக்கு உறுதியாக சொல்லியது. எந்த தேசத்தவர்களாக இருந்தாலும் மூத்தோர்கள் இயங்குவது அவர்களோடு எமக்கான நேரத்தையே. அமைப்பு ஓர் அமைப்பை உருவாக்கி நடாத்துவதோடு மட்டும் எமது கடமைகள் முடிந்து விடுவதில்லை. அதை அடுத்த தலைமுறை இலகுவாக கையாளும் தகமையை ஏற்படுத்துவதும் அவர்களை எம்மோடு பயணிக்க வைத்து நமது நிர்வாக அலகுகளை பழக்குவதும் நம் பெரும் கடமைகளில் ஒன்று. அப்படி எண்ணி உருவாக்கியதே எமது இளையோர் அமைப்பு. தோளோடு தோளாக எம்மோடு பயணித்தபடி இன்று அவர்கள் திறம்பட வளர்ந்து நிற்கிறார்கள். எமது திட்டங்களை முன்னெடுப்பதிலும் அவற்றை சிறப்பாக வழி நடத்துவதிலும் அவர்களின் உடல் உளவியல் பங்கு அளப்பெரியது. பெரும் தொற்று காலத்தில் உணவு வழங்கியது ஆகட்டும், நமது கொண்டாட்டங்களை திறம்பட நடாத்துவதில் ஆகட்டும், மைதானங்களில் நடக்கும் நிகழ்வுகளோ இல்லை கோயில் திருவிழாவோ எங்கெல்லாம் நாம் இயங்குகிறோமோ அங்கெல்லாம் இவர்களே கடினமாக உழைக்கிறார்கள். நாளை எம் சங்கத்தை கட்டியாள போகிறவர்கள் இவர்களே. வணக்கம். லெமோரியா தற்காப்பு பயிற்சி பள்ளியிலிருந்து நிறுவனர். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து அடிமுறை என்னும் பழமையான தற்காப்பு கலையை தமிழர் நலம்புரி சங்கம் நொட்டிங்கம் செயற் ஊடகம் வழியாக லெமோரியா தற்காப்பு பயிற்சி பள்ளி உங்கள் வீட்டுக்குள்ளே வர்மக்கலை அடிமுறை. வீரத்தமிழரின் மரபுக்கலையான வர்மக்கலை அடிமுறையினை தமிழ்நாடு லெமோரியா அமைப்புடன் இணைந்து இணைய வழியூடாக இங்கிலாந்து முழுவதும் முதலாக அறிமுகப்படுத்தியதில் சங்கம் பெருமை கொள்கிறது. இதன் மூலம் சோழன் உலக சாதனையை நிறைவேற்றுவதற்கு எமது சங்கத்தினால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் அளப்பரிய பங்கினை ஆற்றியிருந்தனர். இவ்வாறு உருவாகியதே எமது அடிமுறை சிலம்ப அணியினர். சங்கத்தின் பதிவு. இங்கிலாந்து சேரிட்டி கமிஷனால் நமது சங்கமானது பங்குனி 2020 ஆண்டு இந்நாட்டு சட்டங்களுக்கு அமைவாக ஓர் அறக்கட்டளையாக பதியப்பட்டது. பெருந்தொற்று காலத்திலும் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த எமது சிறார்களை புத்துணர்வேற்றும் நோக்குடன் இணையவழி நிகழ்வுகள் நடாத்தப்பட்டு அவர்களுக்கான பரிசில்கள் நமது சங்க நிர்வாகிகள் மூலம் சிறார்களின் கைகளில் வழங்கப்பட்டன. உணவு பரிமாறல். கொடும் தொற்றின் கடும் பிடியில் நாம் அனைவரும் சிக்கி சிறைப்பட்டிருந்த காலத்தில், முடியாத முடக்கத்தில், இயலாதவர்கள் இழைத்து நின்ற தருணத்தில் நம் இளையோர்கள் இறங்கினார்கள் தெருவில். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நொட்டிங்கம் துர்க்கை அம்மன் ஆலயத்தினரால் சமைத்து வழங்கப்பட்ட உணவுப் பொதிகளோடு ஈஸ்டன் நகர வளாகத்தில் நாம் நிலைத்து நின்று உணவு வழங்கியது பல வாரங்கள். தேவையானவர்களுக்கு உணவு என்று நாம் செய்த இந்த சேவையில் ஆலயத்தின் பங்கு அளப்பெரியது. நாம் வரும் வரை காத்திருந்து வயோதிபர்களும் வீடற்றோரும் சுட பரிமாறப்பட்ட உணவு பொதிகளை எமை வாழ்த்தியபடி பெற்று சென்றது இன்று வரை நாம் நினைத்து பூரிக்கும் எமக்கான ஊக்கமருந்து. முதலாவது உணவு வழங்கல் சிரமதான நிகழ்வு 2021 தை மாதத்தின் இறுதி பகுதியில் ஆரம்பித்து வைகாசி நடுப்பகுதி வரை சுமார் 16 கிழமைகள் தொடர்ந்தது. தமிழர் நலன்புரி சங்க உறவுகள் நெருக்கடிகளினதும் துன்பங்களினதும் உச்சம் தொட்டவர்கள்.
நெருக்கடி காலங்களில் பிறருக்கு உதவாது உறங்குவதெப்படி? நடைப்பயிற்சி. உழைப்போடு மட்டும் உறைந்துவிட்ட எம் உறவுகள் தம் உடல்நலம் மனநலம் பற்றி என்றும் சிந்திப்பதில்லை. இயற்கையோடு தம்மை இணைப்பதில் ஏனோ தயக்கம். ஆனாலும் நாம் அவர்களை விடவில்லை. தொடங்கியது திட்டம். இயற்கையோடு இயந்த நடைப்பயிற்சி. மாதம் ஒருமுறை மரங்கள் சூழ்ந்த ஆற்றும் கரையோர நடைபாதை என, சிறு குன்றுகளோடு இருந்த வனங்கள் என, உயர்ந்த மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடுகள் என நாம் நடைப்பயிற்சி செய்த இடங்கள் பல. இன்று வரை உற்சாகம் குறையாமல் நடந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய அவசர யுகத்தில் உடற்பயிற்சி செய்வதற்கெல்லாம் நேரமே இல்லை என்பதுதான் பலரின் கருத்தாக இருக்கிறது. அத்தகையோர் குறைந்தபட்சம் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் மருத்துவர்களின் பரிந்துரையாக இருக்கிறது. இந்த வகையில் சங்கத்தின் நடைப்பயிற்சி நலத்திட்டமானது ஆடி மாதம் 2021 தொடங்கி இன்று வரை அன்னளவாக 27 தடவைகள் நடைபெற்றுள்ளது. இணைந்து கொண்டே இருங்கள், நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம், நலம் காக்க. நமது பட்டத் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த வெஸ்ட்கிளிஃப் கவுன்சில் மேயர் ஷூ மலண்டர் அவர்களுக்கு நமது பொதுநறை நூலாம் திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வழங்கியிருந்தோம். அதன் அருமையினை வாசித்து அறிந்து கொண்ட அவர் நகர சபையின் முக்கிய கூட்டம் ஒன்றில் திருக்குறளை பற்றி விளக்குமாறு எமக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவரின் அழைப்பை ஏற்று எமது இளையோர் அமைப்பின் உறுப்பினர் செல்வி சௌமியா கேசவன் அந்த கூட்டத்தில் திருக்குறளின் மேன்மையையும் எமது பட்டத் திருவிழாவின் பண்பாட்டு தொடர்ச்சியையும் விளக்கி உரையாற்றிய தருணம். Good afternoon everyone, I hope you are all doing really well. I am Salmi Kesavan and I'm from the Nottingham Tamil Welfare Association. Thank you for giving me this opportunity to reflect here today, and I'd like to say a special thank you to Sue Malander for coming to our event that we ran recently about a month ago. We hosted our first Kite Festival. The Kite Festival is something that is very close to the hearts of Tamil people that have been displaced all over the world. Kite festivals have been quite prominent throughout the Asian culture and have been a way to celebrate skill as well as our culture. It was a really good day and we hope to run this festival for many years to come. Nottingham Tamil Welfare Association has been trying to do volunteering as well and raising money for those in need, and some of you may have already known. Last year we raised enough money to donate to the Children's Cancer Ward to buy toys for them, and this was during the pandemic when they had to shield and didn't have the opportunity to meet others and also play with other children. So it's really the little things that we can do as a community that really make an impact on individual lives. I would like to say a little couplet, also a saying in Tamil, and this was written by Thiruvalluvar and it's called the Tirukkural. And it's basically 7 words. பட்ட திருவிழா. பரந்து விரிந்த ஆகாயத்தில் பெருத்த காற்றாடிகளை விண்கட்டி முன்னேற்றி விளையாடிய வீரியம் மிக்க இனம் நாங்கள். பார் முழுவதும் தமிழன் பரந்து வாழ்ந்தாலும் பண்பாட்டின் வேர்களின் நீட்சியாக தமிழர் நலம்புரி சங்கம் நொட்டிங்கம் ஷேர் ஆகிய நாம் தாம் புலத்தில் முதல் எடுத்தோம் பட்ட திருவிழாவை. பட்ட கலையை மறக்காமல் தாமே கட்டி வந்து வண்ண காற்றாடிகளால் வான் அளக்கும் விழாவாக நம் பண்பாட்டின் கலை வடிவங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய பெருவிழாவாக அனைவரும் கொண்டாடும் திருவிழா எம் பட்ட திருவிழா. நமது முதலாவது பட்ட திருவிழா 2021 தொடங்கப்பட்டு 2022, 2024 என்று 3 தடவைகள் விண்ணை முட்டும் பட்ட திருவிழாவுடன் கூடிய கலாச்சார பெருவிழாவாக வியாபித்து எம் உறவுகளை களிப்பூட்டி நடை போடுகிறது எங்கள் பட்ட திருவிழா. வருடாந்த பொதுக்கூட்டங்கள் ஜனநாயகமான அமைப்பாக சிறப்பான ஒரு அறக்கட்டளையாக எம்மை இன்று வரை நிலைநிறுத்தி பயணிப்பவர்கள் நாங்கள். எமது அங்கத்தவர்களுக்கான வருடாந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு என்றும் நாம் தவறியதில்லை. எம் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பல திட்டங்கள் மாற்றங்கள் இந்த கூட்டங்களில் மக்களின் பெரும்பான்மை வாக்களால் உருவாக்கப்பட்டு அவற்றை இன்று வரை சிறப்பாக நடத்தி வருகின்றோம்.
அந்த வகையில் 2022 ஆண்டு வைகாசி மாதத்தில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக சங்கத்தின் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. தேசத்து அறங்களுக்கு மதிப்பளிப்பும் தேசிய நிகழ்வுகளும். நமது சங்கத்தின் நீண்டகால உறுப்பினர்களாகிய திருமதி நிதர்சா குணசீலன் அவர்களினது தந்தையார் தேசப்பற்றாளர் விஜயகுமார் கணபதி பிள்ளை அவர்களுக்கும், திருமதி வளர்மதி ரவீந்திரன் அவர்களின் தாயார் நாட்டுப்பற்றாளர் கந்தசாமித்துறை வள்ளிநாயகி கிண்ணியம்மா அவர்களினதும் மதிப்பளிப்பு நிகழ்வுகள் பங்குனி 2024 நடைபெற்றது. மரபு திங்கள். அழிவில் இருந்து அழியாத இனமாக இன்று தமிழர் இல்லாத இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு அகண்ட இனமாக நாம் நிற்கின்றோம். சிதறிக் கிடந்த போதும் நாம் சீர்குலைந்தது இல்லை. ஓரிரு நாட்கள் ஒளிவிட்டு இருந்த தைத்திருநாள் இன்று மரபு திங்களாக மாதம் முழுவதும் பிரகாசிக்கின்றது. வாழும் தேசத்தின் தலைவர்கள் அனைவரும் வாயார சொல்கிறார்கள் பொங்கலோ பொங்கல். நீண்ட வரலாறு கொண்ட இனத்தின் நீங்காத பண்டிகையை நாமும் இறுகப்பற்றிக் கொண்டோம். வரிசையாக அடுப்பு வைத்து கோலமிட்டு குலவையிட்டு பறையிசை முழங்க பகலவனுக்கு படையலிட்டு கொண்டாடி மகிழ்கின்றோம் மரபினை. கடந்த 2 வருடங்களாக நமது மரபு திங்கள் பொங்கல் பானை வரிசைகள் போன்று அணிவகுக்கத் தொடங்கியுள்ளது. சங்கத்தின் நிதி உதவிகள் நமது சங்கம் மன்றிலிருந்து இன்று வரை நம்மை தத்தெடுத்து இத்தேசத்துக்கும் நொட்டிங்கம் மண்ணுக்கும் நமது தாயகத்துக்கும் தாய் தமிழுக்குமான பல்வேறு நலத்திட்டங்களையும் பண உதவிகளையும் நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் நொட்டிங்கம் வாழ் நல்லுள்ளங்கள் பங்களிப்பின் ஊடாக தமிழர் நலம்புரி சங்கம் வழங்கியுள்ளது. அனுசரணையை வழங்கியிருந்தார்கள் லண்டனில் இருந்து தமிழர் நலன்புரி சங்கம், நோட்டிங்ஷியாரில் இருந்து. அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கை அனர்த்தம் சங்கத்தின் முதலாவது நிதியுதவியானது 2020 ஆண்டு மார்கழி தாயகத்தில் வெள்ள அனர்த்தத்துடன் ஆரம்பமானது. சங்கத்தின் வங்கி கணக்கினூடாக சேர்க்கப்பட்ட 1101 பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான பணமான தமிழ்கொடி அமைப்பினூடாக தாயகத்துக்கு பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு மீள்கட்டமைப்பு வாழ்வாதாரத்துக்கு பொருட்களாக வழங்கப்பட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற திட்டத்தினை 2020 மார்கழி பெருந்தொற்று காலத்தில் முன்னணியில் பங்காற்றிய மருத்துவமனை தாதிகளூடாக பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கான பரிசில்கள் வழங்கப்பட்டன. சேகரிக்கப்பட்ட 450 பவுண்ட்ஸ் நொட்டிங்கம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நன்கொடையாக 29/12/2020 அன்று வழங்கப்பட்டது. உலகத்தில் தாய் தமிழிற்கு உரம் சேர்க்கும் வகையில் SOAS யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் தமிழ் ஸ்டடீஸ் UK SOAS பல்கலைக்கழகத்தில் தமிழிருக்கை அமைப்பதற்காக 2803 பவுண்ட்ஸ் தொகையானது 23/3/2021 அன்று தமிழிருக்கைக்கான SOAS வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டது. மலையக பள்ளிகளுக்கான உதவிகள். பல மலையக மக்கள் பள்ளிகளின் தேவைகள் ஆராயப்பட்டு
அதில் 2 பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றுக்கான 60 உறுதியான எழுது இருக்கைகள் அமைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளுக்கு சங்கத்தின் நிதியிலிருந்து இலங்கை ரூபாய் 5,80,000 செலவில் உரிய முறையில் 13/7/2023 அன்று வழங்கப்பட்டது. இயற்கை அனர்த்தம் தாயகத்தில் 2023 ஆண்டு மார்கழி மாதத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்திற்கான நிவாரண முன்னெடுப்பு முதல் கட்டமாக புளியங்குளம் பகுதியில் 2/1/2024 அன்றும் 2ஆம் கட்டமாக 11/1/2024 அன்றுமாக சேகரிக்கப்பட்ட 2252 பவுண்ட்ஸ்கள் பணமாக தாயகத்து உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மருத்துவ உதவி கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுவனுக்கான இதய புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரித்தானியா பவுண்ட்ஸ் 1075 பணம் அவர்களது வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டது. பாடசாலை உடற்பயிற்சி உபகரணங்கள் முல்லைத்தீவு மந்துவில் அரசரத்தினம் வித்தியாலயம் புதுக்குடியிருப்பு மாணவர்களுக்கான இலவச விளையாட்டு உடற்பயிற்சி உபகரணங்களுக்காக சேகரிக்கப்பட்ட 2,05,501 ரூபாய் 50 இலங்கை ரூபாய் 25/4/2024 அன்று பள்ளி சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இயற்கை அனர்த்தம் 2024 ஆண்டு மார்கழி மாதம் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட தாயக உறவுகளுக்கு உதவிடும் நோக்கத்திற்காக சங்கத்தின் உடனடி நிவாரணமாக 1ஆம் கட்ட நிதி பங்களிப்பு 250,000 இலங்கை ரூபாவுக்கான நிவாரண உதவி பொருட்கள் தாயகத்தில் வழங்கப்பட்டது. உதவிகள் தொடர்கின்றது.